எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனை? நாங்க ஒரு 4 மாசமா டிசிபி ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருக்கோம். நாங்க வந்து அன்னமங்கலம் எங்க ஊரு. நாங்க வந்து அன்னமங்கலத்தில சேர்ந்தவங்க தான் ஒரு 4 பேரு. அவங்க குவைத்தில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். வந்து அன்னமங்கலத்தில நம்ம இது மாரி மிடில் கிளாஸ் பீப்பிளா ஆவரேஜா இருக்கவங்கள பார்த்து, நல்ல பேக்ரவுண்ட் நம்ம பழக்கவழக்கம், உன் கான்டாக்ட்ல இருக்க 100 பேரையும் உன் கான்டாக்ட்ல எத்தன பேர் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி, உன்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரெடி பண்ணி, இது மாரி பிசினஸ் பண்ணுங்க. உங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு உங்க குடும்ப வாழ்வாதாரத்த மேம்படுத்தலாம். நீங்க இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல. பால் மாடு கறக்கணும், இல்ல வேலை வெட்டிக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி ரொம்ப பேசி நைட் டைம்ல நம்ம எப்போ ஃப்ரீயா இருக்கோமோ, அந்த நேரம் கால் பண்ணி கன்டினியூவா கால் பண்ணி டார்ச்சர் பண்ணி, ஃபோன் பண்ணி நம்மள விடாம வந்து பணத்த நம்மள்ட்ட இருக்கு நம்ம பேக்ரவுண்ட்ல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கிர்றாங்க. வாங்கிட்டு இது வந்து எல்லாரும் இப்ப நாங்க 30 பேர் ஒண்ணா சேரவும் தான் தெரியுது. இது ஒரு மீட்டிங் மாரி நடத்துவாங்க இது மொத்தமா தினமும். உங்க ஊர்ல மட்டுமேவா? இல்லப்பா அதர் டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கிறாங்க. இப்போ நாங்க வந்து ஒரு 30 பேர் மட்டும் நான் தான் ஃபர்ஸ்ட்டு வந்தேன். என்னோட வந்து நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். அதனால ஒரு ரூ. 2,00,000க்காக தான் நான் வந்தேன். ஆனா நான் வந்தத பார்த்து நாங்களும் இது மாரி அஃபெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்றதுனால என்ன தொடர்ந்து ஒரு 30 பேர் வந்திருக்காங்க. இன்னமும் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து அவங்களோட பிரெஸ்டீஜ்க்காக ஐயோ! நம்ம போனா நீங்களும் இதுல இருக்கீங்களா? அப்படின்ற மாரி அவங்க பிரெஸ்டீஜ்க்காக வரல. இந்த வீடியோவ பார்த்துட்டாவது அவங்கலாம் வரணும்னு நெனைக்கிறோம். இப்போ வந்து நீங்க ஏமாந்துட்டீங்க பணம் குடுத்து. உங்களால என்ன பண்ண முடியும்? இப்ப ரிமைண்ட் வரைக்கும் போயிட்டு லாஸ்ட் நேரத்துல 6 மாசமா அலக்கடிச்சு லாஸ்ட் நேரத்துல இப்போ தள்ளி போயிருச்சு. வெள்ளிக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வெளிய வந்திருக்கோம். மொத்தம் 30 பேர். 77,60,000 எங்கள்ட்ட இருந்து அன்னமங்கலம் கிராமத்துல ஒரு 30 பேர்ட்ட மட்டும் இவ்ளோ பணம் வாங்கியிருக்காங்க. இன்னும் வராதவங்க இன்னும் அதுவும் பல பதம் சேர்த்தா இன்னும் கோடிக்கணக்குல இருக்கும். இந்த அமௌண்ட்ட எங்கிட்டலாம் வாங்கி கம்பெனில யார் கட்டுறேன்னு யாரெல்லாம் சொல்லிட்டு வாங்குனது? மொத்தம் 4 பேருங்கண்ணா. இதுல வந்து மெயின் வந்து அழகேசன் அவங்க தலைமையில வெங்கடேசன் ஃபர்ஸ்ட்டு, லட்சுமணன் 2, சுரேஷ் வந்து இப்ப குவைத்துல இருக்காரு. அவரு இங்க இல்ல. வந்துட்டு டூரிஸ்ட் விசாவுல போயிட்டு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. மொத்தம் இதுல 3 பேரு. இன்னும் இருக்காங்க. அவங்களலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவு அவங்கலாம் வெளிய ஸ்டேட்ல இருக்கிறதுனால முடிஞ்ச அளவு கூட்டு வரேன்னு இது சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சு தான் நீங்க பணம் குடுத்தீங்களா? இது என்னன்னு இல்லப்பா தெரியுமா எங்களுக்கு முதல்ல? தெரியாதுப்பா. கியூ நெட்னா என்னன்னு தெரியுமா? அவங்க கியூநெட்டுங்கிற வார்த்தையே எங்கள்ட்ட சொல்லலப்பா. ஃபர்ஸ்ட்டு வந்து பிசினஸு நீங்க இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மாரி ஜாயின் பண்ணுங்க. கூட ஒரு வந்தா அ போதும். ஒரு சேல் பண்ணுங்க. ஒரு பொருள் வித்து குடுங்க அப்டின்ற மாரி தான் சொன்னாங்க. இது எங்க கூட இருங்க. நாங்க எல்லாமே பண்ணுவோம். எங்களுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. தினமும் 2 மணி நேரம் கூகுள் மீட்ல கால் அட்டெண்ட் பண்ணணும். ம். எங்களுக்கு மேல இருக்கவங்கள்ட்ட பேசுங்க. செல்ஃபோன் பேசி மீட்டிங். எப்டின்னு சொல்லி அவங்க சொல்லி கைட் பண்ணுவாங்க. நீங்க அத ஃபாலோ பண்ணுங்க அப்டின்ற மாரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க மீட்டிங் 1 வீக் 1 மந்த் அட்டெண்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து இது வந்து ஆள் சேர்க்கிற பிசினஸ்ங்கிறதே எங்களுக்கு தெரிஞ்சுச்சு. அதுவரைக்குமே எங்களுக்கு தெரியாது. எவ்வளோ பணம் தரேன்னாங்க நீங்க போட்டப்போ? நான் வந்து ரூ. 2,00,000 போட்டிருக்கேங்க சார். ரூ. 2,00,000 போட்டதுக்கு உனக்கு மாசம் ரூ. 30,000 வரும். உனக்கு நீங்க வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாரிக்கணுங்கிற அவசியம் இல்ல. எங்க வீட்டுக்காரர் கொரோனா டைம்ல 2020ல நான் பணம் கட்டினேன். கொரோனா டைம்ல வீட்ல இருந்தனால நீங்க இப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க இந்த பிசினஸ ஜாயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி 30,000 உங்க அக்கவுண்ட்டுக்கு டான்னு வரும். நீங்க யாருக்கிட்டயும் போயிட்டு கை கட்டி வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்ல. அப்படின்னு சொல்லி நல்லா மூள செலவு செய்ற மாரி நல்லா பேசுவாங்க. 4 பேருமே நல்லா பேசி எங்கள எல்லாம் ஏமாத்திட்டாங்க. நாங்க எல்லாம் சொந்த ஊரா இருக்கு. நம்ம ஊர்ல இருந்துட்டு ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு நெனச்சு நாங்க ஏமாந்துட்டோம். அதுதான் இப்போ நாங்க இந்த நிலைமையில வந்து இங்க வந்து நின்னுட்டுருக்கோம். சரி பணம் குடுத்தாங்களா? 1 மாசம்னாச்சும்? இல்லைங்க சார். அவங்க வந்து இதுவரைக்குமே கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கீங்க. அ என்ன நடவடிக்கை? கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கோம் சார். அவங்க இப்ப ஸ்லோவா நீங்க இது மாரி டாக்குமெண்ட்லாம் சைன் போட்டிருக்கீங்க. உங்க பணம் வந்து கியூநெட்டுங்கிற கம்பெனிக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலருந்து சொல்றாங்க. ஆனா கியூநெட்டுங்கிற கம்பெனிக்கு பணம் போகல. இவங்க வந்து எங்கள்ட்ட டைரக்ட்டா அக்கவுண்ட்ல எதுலயும் பணம் வாங்கல. கையில தான் வாங்குனாங்க. எல்லாம் 27,00,000மும் 77,60,000த்துல 1,00,000 மட்டும் தான் அக்கவுண்ட்ல அதுவும் ஒரு டீச்சரா இருக்கவரு அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. மத்த எல்லாருமே கையில தான் வாங்கியிருக்காங்க பணம். கையில வாங்கிட்டு அவங்க எல்லாம் காடு, வீடு, காரு எல்லாம் ஜாலியா அவங்க சொகுசுக்காக அவங்க வாழ்ந்துட்டு ஏதோ 10,000 20,000 சும்மா வாட்சு, பீங்கான் தட்டு, டின்னர் பிளேட்டு அது மாரி சொல்லி ஒரு 10,000 20,000ங்கிற மாரி ஒரு பொருள வந்து எங்கள மாரி 30 பேர்ல இருக்கவங்கள்ட்ட குடுத்து, ஆறுதலுக்காக குடுத்து அமைதிப்படுத்தியிருக்காங்க. இது வந்து நான் பணம் திரும்பி கேட்க போய் வீட்ல தகராறு வந்து போய் கேட்கும்போது, உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த இத வந்து ஏஜென்ட்ட வந்து மாத்தி விடுறேன். உங்களுக்கு 5 வருஷம் கம்முனு இருங்க. உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு பணம் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொன்னாங்க. உங்க பணம் மட்டும் தான் வரும்னாங்க. நான் நான் போய் தான் வீட்ல பிரச்சனை பண்ணேன். ஃபோன்ல எங்க வீட்டுக்காரர் நானும் போய் எல்லாம் பிரச்சனை பண்ணும்போது, உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு உங்க பணம் ரிட்டர்ன் வரும். அதுவரைக்கும் கம்முனு இருங்கன்னு அப்ப சொன்னாங்க. கூட நீங்க கட்டுன பணம் தான் தரேன்னு ஆமா. சொல்லிட்டாங்க. கட்டுன பணம் தான் தரேன்னு சொன்னாங்க. அந்த எக்ஸ்ட்ரா நாங்களும் எதுவும் வேணான்னு சொல்ட்டோம். நாங்க கட்டுன பணத்த மட்டும் எங்களுக்கு குடுத்துருங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்டோம். சரி 5 வருஷம் கழிச்சு வரும்ன்னு சொன்னாங்களேன்னு திரும்ப 2025ல போய் போன வருஷத்துலருந்து கேட்டுட்டு இருக்கோம். உன்னால முடிஞ்சத பாரு அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஆளுங்கள கூட்டிட்டு வந்து வீட்ல எல்லாம் என் கூட வரவங்கள எல்லாரையும் வம்பிழுத்துட்டு அடிதடியெல்லாம் ஆயி போலீஸ் கேஸ்லாம் அரும்பாவூர்ல ஃபைல் பண்ணியிருக்கோம். இது மாரி ரொம்ப கலவரத்திலயும் ஈடுபடுறாங்க. நாங்கலாம் லேடீஸ் வெளிய போறோம், வரோம். ஒரு இடத்துல இருக்க முடியாது. இவங்க பயந்துட்டு கியூநெட் கம்பெனிக்கே போங்கன்னு டிசி ஆஃபீஸ்ல சொல்றாங்க. நாங்க இவங்கள நம்பி கூட முடியாதுன்னு சொல்லிட்டோம். உங்க தரப்புலேருந்து யாராவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்ப இன்னைக்கு வந்து ரிமைண்ட் பண்ற லாஸ்ட் டைம்ல நீங்க போய் கியூநெட் ஆஃபீஸ்ல போயிட்டு பாருங்க, பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதுல காவல்துறை வந்து தரப்புல காலையில உங்களுக்கு நாங்க
ஒத்துழைப்பு இருக்கா இல்ல காவல்துறை அவங்க முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா, நடுவுல இடையூறுகள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள வேலை செய்ய விடாம. இதான் நாங்க இன்னைக்கு காலைல 11 மணிலேருந்து இப்ப நைட்டு 8 மணி ஆகுது. இதுவரைக்கும் இங்க தான் நின்னுட்டுருக்கோம். இதுவரைக்கும் எங்களுக்கு நாங்க இவ்வளோ நேரம் நம்பிக்கையா இருந்தோம் 6 மணி வரைக்கும். இப்ப லாஸ்ட் நேரத்துல நீங்க போயிட்டு ஃப்ரைடே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி ஃப்ரைடே காத்திருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டோம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சாந்திங்க. அன்னமங்கலம் தான். ஏங்க நாங்கள் வந்து ரொம்ப ஏழை. எங்கள் வீட்டுக்காரர் சின்ன பிள்ளையிலே இறந்துட்டாங்க. 4 பிள்ளைங்கள வளர்த்தேன். 4 பிள்ளைங்கள வளர்த்து கட்டி கொடுத்து மருமகன் சரியில்லை. பிள்ளைங்க அதாவது குடிசையில் இருக்குது. இந்த நான் பெரியம்மா வீட்டில் 2 பிள்ளைங்க, ஒரு பையன். எல்லாம் வயசுக்கு வந்து எல்லாம் படிச்சிருக்குது. ஒரு வசதி ஏதோ குடிசையில் குடியிருக்காங்க. இவன் போய் எனக்கு வந்து சொந்த ரெச்சிமண்ண பையன் வந்து சொந்த அக்கா பையன்தான். அம்மாவும் அவங்க அம்மாவும் நானும் ஒரே இடத்துல பிறந்தோம். சொந்த அக்கா பையன். நான் காப்பாத்துறேன், ஏழையாக இருக்கிறீங்க, பவுன் எடுக்கலாம், நகை எடுக்கலாம், வீடு கட்டலாம், நல்லா பொழைக்கலாம், நான் பார்த்துக்கிறேன், நான் யார் உனக்கு அண்ணன் தானே, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி என் பிள்ளைகிட்ட மேலே புள்ளூரில் போய் பூமணி அந்த பாப்பா கிட்ட 10 பவுன் நகையை பிடுங்கிட்டு போய் பிஸ்னஸில் சேர்றேன்னு 10 பவுன் நகை பிடுங்கிட்டு போய் இப்போ நாங்கள் போய் கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் 5 வருஷம் போட்டு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். இப்போ 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷத்துக்கு ஃபுல்லாக அவங்க வீட்டில் வீட்டுக்காரர் போட்டு அடித்து அவங்க வீட்டில் பிரச்சனை ஆகி அவங்க தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. இப்போ வந்து 6 வருஷம் ஆச்சு, அவன் தெரியாதுங்கிறான். 2 நகையை பிள்ளை பேரில் மாற்றி விட்டுட்டு ஒரு நகையை அந்த திருப்பி அவன் பொண்டாட்டி காலத்தில் போட்டுட்டு போயிட்டான். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். எங்கள் பாப்பா நடுப்பாப்பா சசிகலா, அந்த பிள்ளையும் புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்கு. அந்த பிள்ளைகிட்ட நீ பிஸ்னஸ் பண்ணு பாப்பா, நான் பழக்க வைக்கிறேன், அவன் கிடக்குறான், நான் பழக்க வைக்கிறேன்னு சொல்லி அந்த பாப்பாட்ட 2 லட்சம். என்ன ஊருக்காரங்கண்ணா? அன்னமங்கலம் தான். அண்ணாமலைக்கு வரேன். பாப்பா சசிகலா, சசிகலா அன்னமங்கலம். அது அழகேசு, இன்னொரு பையன் பேர் எனக்குன்னு ரெச்சிமனை, இன்னொரு பையன் வெங்கடேஷ். 3 பேர் சேர்ந்து அவன் சுரேஷ் 4 பேர். நாங்கள் வந்து ரெச்சிமனை கையில் தான் காசு கொடுத்தோம். நான் போய் அவன் என்னை நம்புமா, ஆ 30 பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்க 2 பிள்ளைங்களும் ஏழை. எங்களையும் சேர சொன்னான். எங்களாம் வசதி இல்லை, நாங்களே கால் வலிக்குது, முழங்கால் வலிக்குது, அதை வலிக்குது, நாங்களே சேரல. பிள்ளைங்க சேரட்டும், நல்லா பழைச்சா காசு பணம் சம்பாரிச்சா நாங்கள் சேர்றோம் அப்படின்னு சசிகலா பொண்ணு, நாங்கள் உள்ளூர் தான், அக்கா பையன்னு சொல்லி எங்கள் நடுமாவை சேர்ந்துச்சு. சேர்ந்து நீ கட்டு பாப்பா, பிஸ்னஸ் பண்ணு, நாங்கள் பழக்க வைக்கிறோம் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு 2 பொண்ணு ஒரு பையன். நீ போலம்மா, நாங்கள் எங்கள் கூட வான்னு ஊருக்கா அழைச்சிட்டு போய் அங்கே பிரியாணி சாப்பாடு வாங்கி கொடுத்து டான்ஸ் போடு அது போடுன்னு சொல்லி அந்த பிள்ளைய அதை இதை சொல்லி கொடுத்து நீ படிக்கல செய்யலை, நீ வந்து பிஸ்னஸ் பண்ணல, உனக்கு காசு இல்லை ஒன்றும் இல்லைன்னு சசிகலா 2 லட்சம் 2 லட்சம் சசிகலா. நகையை வாங்கிட்டு போய் அவங்க எடுத்து பாப்பா அந்த பூமணி பாப்பா மேலே புள்ளியூர், அந்த பிள்ளைக்கிட்ட 10 பவுன், இந்த பிள்ளைக்கிட்ட 2 லட்சம் காசு வாங்கி நீ வேலையை செய்யலைன்னு அந்த பிள்ளை நம்பர் லாக் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஏறுற காசெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான். நானும் சார் நம்ம அக்கா பையன் தானே பாவம்னு நினச்சேன். திரும்ப நீ வந்து உன் பிள்ளைங்களெல்லாம் வேலை செய்ய சொல்லு, காசு ஏறுனுச்சு. பிள்ளைங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். வேலை செய்ய பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டு கூட கஷ்டமாக போயிடுச்சு. இதுக்கு மேலே நீ செய்யக்கூடாதுமா, நீ காட்டு வேலைக்கு போ, பிள்ளைங்கள காப்பாற்றிக்கலான்னு நான் சொல்லி பிள்ளைங்கள செய்யக்கூடாதுன்ட்டேன். உன் பேர் சொல்லுமா? பாப்பாத்தி. சரிங்களா? இப்போ இந்த இன்னைக்கு இங்க காவல் கண்காணிப்பாளர் இடத்துல என்ன நடந்துச்சு? இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து அவங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் கொடுத்தாங்களோ அந்த பொருளில் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. ரெக்கவரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு 35ல் நோட்டீஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் கொடுத்துட்டு இதுக்கு பின்னணியில் இன்னும் ஏற்கனவே ஒரு 2-3 பேரெல்லாம் விசாரிக்க வேண்டியது இருக்குது. விசாரித்ததுக்கப்புறம் இந்த கியூனெட்டுங்கிற நிறுவனம் யார் யார் பேரில் உண்மையாக செயல்படுது, எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறத ரெக்கவரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன பொருளாதார இழப்பீடு கிடைக்குமோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க காவல்துறையிலேருந்து. 2வது கல்வி அறிவே இல்லாத ஒருத்தவங்களை வந்து மெயில் ஐடியெல்லாம் தவறுதலாக களவெட்ட போகிறவங்களுக்கு வந்து அந்த முகநூல் கணக்கும் மின்னஞ்சல் முகவரிங்கிறது தெரியவே தெரியாது. அதெல்லாம் வந்து இவங்களாம் உருவாக்கி ஒரு ஃபோர்ஜரியாக இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 200 ரூபா கூலி கிடைக்கிறதே பெரிய விஷயம். 79 லட்ச ரூபாய் வந்து மோசடி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது மாதிரி ஒரு சங்கடமான நிலை தான் இன்றைக்கி சூழ்நிலை உருவாயிருக்குன்னு சொல்கிறேன். இதில் வெறும் பாமர மக்கள் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இல்லை படித்த பட்டதாரிகள், ஆசிரியர் அந்த மாதிரி யாராவது இருந்திருக்காங்களா? இல்லை, படித்தவர்களும் இருக்கிறாங்க. ஆரம்ப நிலையில் படித்தவர்கள் இருக்காங்க. இன்றைக்கி பாதிக்கப்பட்டவங்க தான் 70-80% மக்கள் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்கன்னா அவங்களுக்கு வந்து 1ஆம் வகுப்பு கூட படிக்காத நபர்களும் இந்த இடத்துல பெண்மணிகள் இருக்காங்க. இன்றைக்கி காலையிலேருந்து ஆடு மாடு கூட கட்டி போட்டுட்டு குழந்தைங்களை டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்துக்கு இங்கே நீதி கிடைக்கணும்னு வந்திருக்காங்க. என்ன சொன்னாங்க காவல் நிலையத்தில்? எங்களுக்கு ஃபர்தராக நல்ல ஒரு கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா 41 நோட்டீஸ் கொடுக்குறோம், கொடுத்துட்டு அவங்கள இன்னும் எல்லாம் விசாரிக்க வேண்டியது இருக்குது, சிபிசிடி அளவுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அவங்களுக்கு பொருளாதார இழப்பீடு வர அளவுக்கு எங்களுக்கு விசாரித்து நடவடிக்கை எடுத்துறன்னு ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த நம்பிக்கையில் நாங்கள் இன்றைக்கி போகிறோம். இவங்க மட்டும் தான் இருப்பாங்களா, இல்லை செயின் டைரக்ஷன் நிறையா இருக்குது. இதில் தமிழகத்தில் வழக்கு பதிஞ்சால் இதுதான் முதல் வழக்கு.
இந்த கியூனட் பேரில். மற்ற அதர் ஸ்டேட்டில் மற்ற மாநிலங்கள் எல்லா மாநிலத்திலையும் வழக்கு இந்த கியூனட் பேரில் இருக்குது. குற்றவாளி மேலே வழக்கு பதிஞ்சதா சொன்னாங்க. கிரைம் நம்பர் 18/2026ன்னு சொன்னாங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது நம்பிக்கைத்தன்மை விசாரிச்சா தான் தெரியும். இல்லை, அரெஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து பொருளை கன்ஃபெஷன் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி எங்கள்கிட்ட இருந்து என்ன பொருள்லாம் விநியோகிச்சாங்களோ அந்த பொருளெல்லாம் அவங்க கைப்பற்றுதல் பண்ணியிருக்காங்க. அதன்படி மேல் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க.